மாட்டியிருக்கேன். அப்படின்னா எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை நான் இங்க வரேன்னு வெளியில போட்டுட்டு உள்ள இருக்காங்களா? இதெல்லாம் இருட்டா இருக்கே. யாருமே இல்லையே. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ராஜாவை எடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா? ராஜா, 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 இத்தனை வருடமாக உன்னை தேடாத இடம் கிடையாது, உன்னை எண்ணாத நாள் கிடையாது. இங்கே இருக்கிறாய் ராஜா. பார்த்தீர்களா குருதேவா, நாகினி எத்தனை வேதனைப்படுகிறாள் என்று. மறுஜென்மம் எடுத்த நாகராஜன் எப்படி இருக்கிறானோ, எங்கே இருக்கிறானோ ஒரு தடவை கண்டு சொல்லுங்களேன். ஜெய் நாகதேவா. இதோ இங்க இருக்கேன். ராஜா, என்ன ரெடி ஆகல? நான் ரெடி. இப்ப சொல்லுங்க, எங்க போனோம்? ராஜா, ஸ்ரீசைலம் போய் பிரம்மராம்பிகா தாய்க்கு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அதுக்கு என்ன டாடி, உடனே போலாம். வா. ராஜா, குருதேவா, என் ராஜா இருக்கும் இடத்தை காட்டியதற்கு மிக்க நன்றி குருதேவா. என் ராஜா இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. நாம் உடனே பூலோகத்துக்கு செல்வோம். வாருங்கள். ஜெய் நாகதேவா. ஜெய் நாகதேவா. இவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நீதான் தாயே. பிரம்மராம்பிகா தாய்க்கு, பிரம்மராம்பிகா தாய்க்கு, பிரம்மராம்பிகா தாய்க்கு. ராஜா, என் ராஜா, ராஜா, உன்னை பார்த்து எத்தனை வருடமாகிவிட்டது ராஜா. சித்திரப்பு விழியா, வண்ணமலரிதழா, அண்ணனடை அழகா, குளிரும் பெண்ணிலா, இனிக்கும் தேன்பலா, மங்கை பொன் சிலை மயக்கும் மாதுளை பருவதாக பெண்ணே, பவளமேனி கண்ணே. புதுமையின் உறவினில் புதுவித கனவினில் இளமையின் இரவினில் இன்பத்தின் சுகத்தினில் வா வா என்னும் ராஜா. நானும் ரோஜா சுகம் தருமே நீ சுவைத்திடவா நீ. சொல்வது ஒன்றும் புரியல, சொந்தம் என்பதும் தெரியல, கனவா நினைவா தெரியல, காரணம் எனக்கே புரியல,
என் வாழ்வு ஏன் இன்று புரியாமல் புதிராகி போனதே. இளமையின் தலைவா இதயத்தில் உறவா கலைகள் தேடுமே கவிதை பாடுமே மயக்கும் மன்மதன் மங்கைநாயகன் மலரும் கோவில் வந்து மயக்கும் தேனை உண்டு. அழகிய ஓவியம் ஆனந்த காவியம் ஆரம்பமாகிடும் ஆசைகள் பாடிடும் வாவா. சின்னஞ்சிறு கிளியா சித்திரப்பு விழியா வண்ண மலரிதழா அண்ணனடை அழகா. காற்றிலே பொன்மானை தேடுதே பொன்னான கண்ணங்கள் புதுராகம் பாடுதே. என் ஆசை என்னாலும் உன்னை தேடி நாடுதே. அந்த நேரம் போகுதே அணைக்க ஆசையும் துள்ளுதே. சின்னஞ்சிறு கிளியா சித்திரப்பு விழியா வண்ணமலரிதழா அண்ணனடை அழகா குளிரும் வெண்ணிலா இனிக்கும் தேன்பலா மங்கை பொன் சிலை மயக்கும் மாதுளை பருவதாக பெண்ணே பவளமேனி கண்ணே. புதுமையின் உறவினில் புதுவித கனவினில் இளமையின் இரவினில் இன்பத்தின் சுகத்தில் வாவா ராஜா நானும் ரோஜா சுகம் தருமேனி சுவைத்திடவானி. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். உன்னை எப்பவும் என் கூடவே வச்சுக்குவா. எப்படி வச்சுக்குவீங்க? கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க வீடுங்க? அதான் அதான். அப்போ நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துடுறோம். ராணி எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டா பூசணிக்க அளவுக்கு தங்கம் தரும், 50 கிலோ வெள்ளி தரும். அது மட்டும் இல்ல 30 கிலோ முத்து தரும், நிறைய ரத்னம் கூட தரும், அதோட மாணிக்கமும் தரும். இன்னும் என்ன யோசிக்கணும்? நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். சுபசிய சீக்கிரம். தாமதித்தால் அமிர்தமும் விஷம். இல்ல, நிதானமே பிரதானம். டாடி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனா சொல்லுங்க. நீ பிறந்த உடனே உன் அத்தை பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்றதா பட்டணத்துல இருக்கிறவன் பெரியத்துக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி சம்மதிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு பேசலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சாஸ்திரிகளே, எது எப்படி இருந்தாலும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்க. இருக்கு, நாக சதுர்த்தி அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிருந்தா எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும். ராஜா நல்லா தூங்கிட்டு இருக்கான். வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். வாங்க. ராஜா கூட எப்படி இந்த கல்யாணம் நடந்துரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க அப்பா குறுக்க வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டாரு. ராஜாதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானே. நல்ல முகூர்த்தம் கூட பார்க்க சொன்னானே. அதுக்கப்புறம் எதுக்கு வீணா கவலைப்படணும்? உடனே நாகலோகத்துக்கு புறப்படுவோம். இந்த கல்யாண விஷயத்தை நம்ம இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவோம். சரி குருதேவா.